எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். குட்டி யானை செஞ்சு தர வரவா அதை ஒட்டி கொள்ளட்ட. காதலை யாரும் பார்த்தது இல்ல, ஆனா காதல்னு ஒரு விஷயம் நம்மள ஒட்டு விக்குதுங்க. இது இல்லைன்னா வாழ்க்கை வெறுமையாடும். எத்தனையோ சாதி மறுப்பு திருமணங்கள் ஸ்ரீமடத்துல நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா மறுநாள் அவங்க 2 பேரும் நியூஸ் பேப்பர்ல வந்துடுறாங்களே. வெளிநாடுகளில் பொது இடங்களில் முத்தம் தரலாம், ஆனால் நம்ம ஊர்களில் முத்தம் தரலாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஸ்ரீமடத்திற்கு வந்த பெண்கள்கிட்ட நான் என்ன பண்ணேன், நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணு இல்ல. இப்போ இருக்க ஜென்ரேஷனை நான் லவ் மட்டும் யோசிக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் இங்கே இவங்க இந்த பர்சனை நான் லவ் பண்ணால் என்ன நடக்கும் நான் யோசிக்கிறேன். காதலுக்கான வெற்றி என்பது சாதித்து காட்டுவது. மல்லிகை என் வண்ணன் மயங்கும். இந்த கண்ணாடி தான் வருத்தப்படும், உங்கள் அளவு அழகா இல்லை. வட்டிக்கு வைத்த நகையை கூட திருப்பி விடலாம் போல் இருக்கிறது. உங்கள் மீது வைத்திருக்கும் கண்ணை தான் திருப்ப முடியாது. கடவுளை பார்த்திருக்கிறேனோ இல்லையோ, தேவதையை பார்க்கிறேன். நீ இதுக்கே வெக்கப்படுறீங்களே, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு உயிரே உயிரே வந்துட்டேன். உயிரே உயிரே உயிரே, நாங்கெல்லாம் உயிர் கூட பேசுறோம், ஆனா நீங்க ஆத்மா கூட பேசுறீங்க. இவர் பெரிய வெங்காயம், இவருக்கு நின்று வாழ்த்துறதுக்குலாம் இவருக்கு டைம் கிடையாது. HBD அப்படிங்கிறது இப்படிலாம் பண்ணாதீங்க. அம்மாக்கு லவ் சொல்லுங்க, அப்பாக்கு லவ் யூ சொல்லுங்க, அண்ணாக்கு லவ் யூ சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பழகின உங்க ஃப்ரெண்டு கிட்ட லவ் யூ சொல்லுங்க. லவ் யூ அப்பா. சூப்பர் 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 சூப்பர். லவ் யூ அப்பா. லவ் யூ என்றால் உன்னை நான் விரும்புகிறேன் என்று மட்டுமே பொருள். உன்னை நான் காதலிக்கிறேன்னு ஏதோ ஒரு லூசுப்பைய சொல்லி வச்சுட்டான். அது காதலிக்கிறேன் அல்ல, உன்னை நான் விரும்புகிறேன். ராணி ஆன்லைன் வழங்கும் ஆஸ்ட்ரோ காதல், ஸ்பான்சர்ட் பை ட்ரைம்ப் ஹாலிடேஸ். ராணி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜய். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஷோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ காதல். இது என்னடா ஆஸ்ட்ரோ காதல் புதுமையா இருக்கு பேர் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தால் காதலர்களுக்கும் காதலுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜோதிடர்கள் வந்து அதை பத்தி இல்லை அப்படிலாம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவு உண்மை, எந்த அளவு போய் இதில் என்னென்ன மித்தெல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே இந்த ஷோவில் போட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக உடைக்க போறோம். ரொம்ப சீரியஸான ஒரு ஷோவை மட்டும் இல்லாமல் பாடல்கள், டான்ஸு, அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்குது. எல்லாரும் எவ்வளோ என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த ஷோவில் பொறுத்திருந்து பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த ஷோ. நம்ம ஷோக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராம்ஜி குருஜி அவர்கள் தான் வந்திருக்காங்க, பிரபல ஜோதிடர். அவங்கள இப்போ வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். இந்த சைடு உங்களுக்கும் சொல்லுங்க. ஓகே, வணக்கம் குருஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க, இப்படி ஒரு ஷோக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மிகவும் நிறைவாக. நித்யானந்தா வெல்கம் என்று இது அதை போட்டு வெல்கம் பண்ணியிருக்கீங்க. இது நித்யானந்தர் கொடுத்த பரிசு. எனது நண்பர் அவர். சாம்பார் ஆப்பு எனக்கு. அதனால இந்த நேரத்தில் உங்களை போன்ற யுவதிகளை எல்லாம் சந்திக்க ஒரு பக்கம் வெக்கமாக இருக்குது. ஏன்னா சன்னியாசம் ஏற்றுண்டு 4 வருஷம் ஆச்சு, பெண்களை பார்க்குறதே இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எத்தனை கேட்க போகிறீங்களோ, என்னென்ன பண்ண போகிறீங்களோ, அது வேற. நீங்கள்லாம் 2K கிட்ஸ் வேறு. அதனால் நான் பிறந்து 42 வருஷம் ஆச்சு. ஸோ
உங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஆஸ்ட்ரோ ரீதியான விளக்கங்களை என்னால் தர முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு கருத்து நான் சொல்லிக்கிறேன். நானும் காதல் திருமணம் செய்தவன் தான். நான் காதல் திருமணம் செய்தவன். ஒரு விஷயத்தை நான் நம்புவேன். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். கைத்தட்டலாமே. காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். நல்ல காதலை தான் சேர்த்து வைப்பான். சரியா? உங்க காதல் உண்மையிலே உண்மையா இருந்தா காதலுக்கான தேவன் எப்பாடுபட்டாவது உங்களை சேர்த்து வைப்பான். நானே என் ஒய்ஃபெல்லாம் சேசிங்கு ரேசிங்கு என்னென்னமோ பண்ணி அப்புறம் கடைசியாக தான் கல்யாணம் பண்ணோம். அதனால இன்னும் காதலுக்கான கொடிகள் எல்லாம் அரைக்கம்பத்தில் தான் பறக்கின்றன. இன்னும் காதலர்கள் ஊருக்கு வெளியே தான் சந்தித்துக் கொள்கிறார்கள். இந்தியாவில் காதலுக்கான தேசிய அங்கீகாரம் என்பது இன்னும் வழங்கப்படவே இல்லை. அது என்னமோ தெரியல. நமக்கு காதல்ங்கிறதே கெட்ட வார்த்தை. காதல் அப்படின்னா அவ்வளோதான். படத்தில் கூட ரெண்டு பூவோட சேர்ற மாதிரி காட்டுவாங்க. நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். ஆமா, அதுக்கப்புறம் என்னடா நடக்கும் காட்டுக்கடா. என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். அந்த மாதிரி இன்னும் காதல்னா என்ன அப்படிங்கிற பரிமாணமே புரிஞ்சு முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்க நல்ல காதல் இந்த ஆசீர்வாதம் பெற்றாய். நல்ல காதல் என்பது வாழ வைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க லவ் பண்றவர் உண்மையானவரா இருந்தா அவர் உங்களோட நலனுக்காக வெயிட் பண்ணுவார். நீங்க படிச்சு முடி, நல்ல வேலைக்கு போ என்று சொல்றவர் தான் நல்ல காதல். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட். அப்படியே ஒண்ணுமே இல்லை, படிப்பும் இல்லை, குவாலிஃபிகேஷனே இல்லை, வேலையும் இல்லை, இழுத்துட்டு ஓடி போறதெல்லாம் காதல் இல்லை. நல்ல காதல் என்றால் வாழ வைக்கும். என்னை என் மனைவி வாழ வச்சா. அதனால நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். உங்கள் காதல் நல்ல காதலா இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களை வாழ வைக்கும். உமக்கும் எம் ஆசிகள். வேற யாருக்கெல்லாம் ஆட்சிகள் வேணுமோ கேளுங்க. சொல்லுங்க. அடுத்து இப்போ முதல் கேள்வியே என்ன அப்படின்னா, நீங்க நிறைய பேருக்கு ஜாதகம்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த ராசிக்காரருக்கும் பார்த்த உடனே ஸ்பார்க் பத்திக்கும் அப்படின்னா அது எந்த ராசியா இருக்கும்? அது அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆக்சுவலா உண்மை என்னவென்றால், இந்த ராசிக்கும் அந்த ராசிக்கும் ஸ்பார்க்கு, இந்த ராசிக்கும் அந்த ராசிக்கும் சேராது அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்றுனா, அந்த மாதிரி யாருக்கு யார் வேணா செட் ஆகலாம். இதுல பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா அது எதுக்காகனா ரஜ்ஜு பொருத்தம்னு ஒன்று இருக்கு. அது மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லுவாங்க. அது நாட் ஒன்லி பேஸ்டு ஆன் ராசி, அதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதுக்காக பார்க்குறோம். மற்றபடி யாருக்கு வேணா யார் மேல வேணா காதல் வரலாம், தவறில்லை. ஆமா. அப்படி பார்த்தா எனக்கெல்லாம் நிறைய காதலிகள் இருக்காங்க. அவர்களோட பேர்லாம் கொஞ்சம் சொல்லலாமா இந்த ஷோல எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்காக? ஐயோ, நீங்க இவ்வளவு பெரிய ஷோ எல்லாம் பண்ணி பிரம்மாண்டம் பண்றீங்க, அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு எல்லா வயது நிறைய 100 வயது வரை காதலியுங்கள், காதலித்துக் கொண்டே இருங்கள். காதலித்தால் உறுப்புகள் மூக்காது. நான் எழுதி தருகிறேன். உறுப்புகள் மூப்பது காதல் குறைந்தவர்களுக்கு, காதலிப்பவர்களுக்கு உறுப்புகள் மூக்காது. உங்க பாஷையில உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. உங்களுக்கு வயசே ஆவாதுன்னு சொல்ல வரேன். காதலித்துக் கொண்டே இருங்கள், இளமையுடன் இருப்பீர்கள். என்ன பாருங்க அப்படி. அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ ஒரு கவிதை ஒன்று நான் படித்தேன் குருஜி. என்னன்னா, ஜாதி மதம் ஆஸ்ட்ராலஜி இது எல்லாமே இல்லைன்னா கல்லறையில் இருக்கும் பல காதல்கள் காவியமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இது எந்த அளவு உண்மை? அதான் நான் சொல்லிட்டேனே ஆரம்பத்திலேயே, இன்னும் கூட காதலினுடைய கொடிகள் அரைக்கம்பத்தில் தான் பறக்கின்றன. நான் வேதனையோட சொன்னேன். சாதியும் மதமும் தான் நமக்கு பெரிய கட்டமைப்புகளாக இருக்கிறது. நான் ஒரு ஒரு சட்டன் கம்யூனிட்டியில் பிறந்தேன். அதை நான் சொன்னால் எப்படியும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் கட் பண்ணிடுவாங்க. அதனால் நான் அதை சொல்லலை. அதனால் நான் ஒரு கம்யூனிட்டியில் பிறந்தேன். நான் ஒரு உயர்ந்த கம்யூனிட்டி அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்களே, அந்த கம்யூனிட்டியில் பிறந்தேன். என் மனைவி அதுக்கு கொஞ்சம் அடுத்த லெவலில் கம்யூனிட்டியில் பிறந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நான் ஒரு மடத்தில் தான் வளர்ந்தேன்,
இந்த மடத்துக்குள்ள உன் மனைவி வரக்கூடாது, காரணம் என்னன்னா நீ வந்து இந்த கேஸ்ட்டு, அவங்க அந்த கேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்ரீமடம்னு ஒன்று உருவாக்கினேன், மாயா யோகபீடம்னு ஒன்று உருவாக்கினேன். நான் எந்த கேஸ்ட்டை வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, எது ஹையர் கம்யூனிட்டின்னு சொன்னாங்களோ அவங்கள உள்ள வரக்கூடாதுன்னு ஆக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காதலுக்கான வெற்றி என்பது சாதித்து காட்டுவது. ஸ்ரீமடத்தினுடைய அதிபதியாக சொல்லுகிறேன், நம்ம நினைச்சது நடக்கணும்னா நம்ம காதல் உண்மையா இருக்கணும். என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் சண்டை வரும்போதெல்லாம் இப்படி 2 சுண்டு விரலை சேர்த்துப்போம். அவளோட சுண்டு விரலும் என்னோட சுண்டு விரலும். இது நம்ம காதல் உண்மைன்னா நம்ம லவ் காட் நம்மளை சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வேற ஏதோ பொருள்ல சிரிக்கிறீங்கன்னு புரியுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னனே, நீங்க 2K கிட்ஸு, நான் 42 வயசு கிழம். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் சுண்டு விரல தான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை. பார்த்தீங்கன்னா எப்படி கோத்து விட்ருக்கீங்க என்னன்னு. அப்படி காதல் உண்மையா இருந்தா நம்ம லவ் காட் நம்மளை சேர்த்து வைப்பாருன்னு நினைப்போம். உடனே எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் சரியாயிடும், பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். லவ்க்கு காட் இருக்காருங்கிறத நம்புங்க. உடனே அந்த காடு என்ன காடு, பாடிகாட் முனீஸ்வரர் வச்சிடலாம். கேள்வி கணைகளை தொடுங்கள், என்ன வேணா கேளுங்க, ஜாலியா பேசலாம். இன்று உங்களுக்காக நான் ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் எனும் பதவியில் இருந்து இறங்கி உங்களுக்காக வந்திருக்கிறேன். உங்களுக்காக கவிதையெல்லாம் வச்சிருக்கேன், நிறைய கவிதைகள் வச்சிருக்கேன். நீங்க ஒவ்வொரு கேள்வி கேட்குறவங்களுக்கும் ஒவ்வொரு கவிதை பரிசு. அடுத்த கேள்வி நானே கேட்டுடுறேன். பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ வந்துட்டு தான் பொண்ணோ பையனோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஜோதிடர்கள்ட்ட வந்து இப்போ ஒரு மித்து இருக்குது சோசியல் இதில், என்னென்னா சொசைட்டியில் என்னென்னா, முன்கூட்டியே வந்து பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் என் பொண்ணை கூப்பிட்டு வருவேன், அந்த பையனோட ஜாதகத்தை வாங்கிட்டேன், அவள் லவ் பண்ணுற பையனோட ஜாதகத்தை. நீங்கள் என்ன சொல்லணும், என் பொண்ணு முன்னாடி வந்து இல்லைம்மா அந்த பையன் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், எவ்வளோ நாளும் ஃபீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுது. இது எந்தளவு உண்மை? அப்படி இருக்கிற ஜோதிடர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை? ஆலோசனையெல்லாம் கிடையாது. இவர்கள் கடுமையாக வன்மையாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள். உண்மையிலேயே சொல்றேன், இந்த ஜோசிய முட்டாப்பயம் அப்படி சொன்னதுனாலயோ இல்லை இப்படி இவங்க செட்டிங் பண்ணதுனாலயோ உண்மை காதலுக்கு ஒண்ணுமே ஆகாது. அவங்க இதை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்த நாள் ஓடி போயிடுவாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். தட்ஸ் ஆல் மை லார்ட். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு யாருன்னு என்ன தெரியும், எனக்கு யாருன்னு ஒன்று தெரியும். இதில் ஜோசியம் எங்கேருந்து வந்தான்? இப்போ நான் வந்து இவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இவங்களுக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், இதெல்லாம் இவங்க 5 காசு கூட மதிக்க மாட்டாங்க. இவங்க யாரை லவ் பண்ணுறாங்களோ அவர் சொல்கிறது தான் அவங்க மதிப்பாங்க. அதான் காதலோட சக்தி. ஏன்னா நானே பொருத்தம் பார்க்கலையே, பொருத்தம் பார்க்காம தானே கல்யாணம் பண்ணேன். உண்மை காதலுக்கு எதுக்கு பொருத்தம் கிட்ட நிறைய பேர் வருவாங்க, குருஜி எனக்கு பொருத்தம் பார்க்கணும். நான் கேட்பேன், அப்படியா நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா? நான் லவ் மேரேஜ். சரி, இப்போ நான் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டா அந்த பொண்ணை கை விட்டுருவியா அப்படின்னா, அது எப்படி குருஜி அப்படிமா? அப்புறம் எதுக்கு பொருத்தம் பார்த்துக்கிட்டு? எனிவே அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போற, பொருத்தமாவது வெங்காயமாவது வெள்ளை பூண்டாவதுன்னு தூக்கி போட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருங்க, அவ்வளோதான். லவ் பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அந்த லவ்வோட சேர்த்து வைக்கிறதே காடு தான். அதை முதல்ல தயவுசெய்து புரிஞ்சிங்க. இந்த உலகம் இயங்குவதே காதல்ல தான். முருகப்பெருமான் வள்ளி அம்மையாரை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக பிள்ளையாரை கூப்பிட்டு யானை வடிவில் வந்து முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணார்னு படிக்கிறோம். கிருஷ்ணர் வந்து ஆண்டாள் வந்து காதலித்து இறைவனடி சேர்ந்தார்னு படிக்கிறோம். நாம் படிக்கும் எந்த காவியத்தில் காதல் இல்லை? எல்லா காவியத்திலையும் காதல் இருக்கு. ஆனால் நம்ம மட்டும் ரொம்ப நல்லவங்க. நம்ம ஊரில் எப்படின்னா, வெளிநாடுகளில் பொது இடங்களில் முத்தம் தரலாம், ஆனால் நம்ம ஊர்களில் முத்தம் தரலாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் நம்ம ஊர் கட்டுமானம். நம்ம ஊருக்குன்னு ஒரு கட்டுமானம் இருக்கு, என்ன வேணா பண்ணு, வெளியே மட்டும் சொல்லாத, அவ்வளவுதான் நம்ம ஊர் கட்டுமானம். அதனால இந்த தத்துவத்தின் மீது காரி உமிழ்கிறேன். அப்படி ஒரு ஜோதிடர் செய்தால் அவர் ஜோதிடரே கிடையாது. இங்க நிறைய முட்டா போய் சுத்திட்டு இருக்காங்க. நீங்க எல்லா முட்டா போயிட்டு பார்க்காதீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், காதலை ஆதரிப்பவர்கள், உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமாமா பிரச்சனை? பேரண்ட்ஸ் ஏன் தெரியுமா அந்த காதலை ஆதரிக்கிறது இல்லை? ஒரு இன்சஃபிஷியன்ட் பாய், அதாவது வந்து
பொருளாதார அளவிலோ அல்லது வந்து படிப்பறிவிலோ அல்லது தகுதி இல்லாத ஒரு ஒரு இன்ஃபேக்சுவேஷனில் யாரையாவது லவ் பண்ணிடுறீங்க. அது பேரண்ட்ஸுக்கு வந்து அது செட் ஆக மாட்டேங்குது. அதனால் பேரண்ட்ஸ் தன்னுடைய இரும்பு கரங்களால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, உங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் சண்டை வந்துடுது. நான் என்ன கேட்குறேன், சஃபிஷியன்ட் பாயா சஃபிஷியண்ட்டாக செலக்ட் பண்ணுங்க. யார் வேண்டான்னு சொன்னால், இப்போல்லாம் ஜாதியெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாதுமா. எத்தனையோ சாதி மறுப்பு திருமணங்கள் ஸ்ரீமடத்தில் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் மறுநாள் அவங்க 2 பேரும் நியூஸ் பேப்பரில் வந்துடுறாங்களே. கண்டிப்பா ஆணவ கொலைகள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் தீவிரவாதிகளை பற்றி ஏன் பேச வேண்டும்? நாம் நல்லவர்களை பற்றி பேசலாமே. பையன் ஜாதகம் கேட்குறாங்கல்ல, வேற ஒரு ஜோசியத்தை வந்து பணம் கொடுத்து அந்த பையனோ இல்லை பொண்ணோ வந்து ஏன் ஜாதகத்துக்கு மேட்சாக எழுதுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது, மறுபக்கம் வந்து இவங்களும் பசங்களும் அதெல்லாம் பண்ண தானே செய்கிறாங்க. அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்களா? இல்லை நீங்கள் யாருக்காவது அந்த மாதிரி ஃபேக் ஜாதகம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஃபேக்குங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நான் பண்ணதும் இல்லை. இல்லை நான் அதுக்காக open ஆ சொல்லிடுவேன். இல்லை, நான் நீங்க சொல்றது எப்படின்னா, ஒரு இன்சஃபிஷியன்ட் பாய்க்காக அவங்க அப்பாவுக்கு பண்ண சப்போர்ட் நீங்க பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறீங்க. இல்லை, நான் அதுக்கு திட்டங்கள் வகுத்து கொடுத்துருக்கேன். விஷ்ணுமாயா பூஜைகள் பண்ணியிருக்கேன். சுவாமிக்கு ஹோமம் பண்ணும்போது அவர்களிடையே அவங்களுக்கு வந்து பிரிவு ஏற்பட்டு அவர்களாக பிரிந்து விடுவார்கள். அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அது கூட நான் வந்து அந்த பையன் உண்மையிலேயே தப்பான பையன் தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா பெண்களை வந்து ஆண்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி தான். பெண்கள் கீழே விழுந்து உடஞ்சிட்டா போச்சு, அவ்வளோதான். அதை வந்து ஆண்கள் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த பொள்ளாச்சி சம்பவங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்படி காதல்ங்கிற பேரில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி வீடியோ எடுத்து, இதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி அரசியல் தளங்கள்லேயே நான் வந்து இது வச்சுருக்கேன், டார்க் ரூம் வச்சுருக்கேன், பிளாக் ரூம் வச்சுருக்கேன்னு இது இன்றைக்கி ஒரு புதுமையாயிடுச்சு. ஒரு புகழ்பெற்ற ஒருத்தர் கூட ஒரு இன்னொருத்தரோட ஒரு வீடியோ காலிங் பண்ணதை அதை ஒரு ரெக்கார்டாக எடுத்து அதை ஒரு பிளாக்மெயில் பண்ணி, இன்றைக்கி பிளாக்மெயிலிங், த்ரெட்டனிங் இதெல்லாம் உங்கள் ஜென்ரேஷனில் ரொம்ப சகஜமாயிடுச்சு. எங்கள் ஜென்ரேஷனில் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நாங்கள் லவ் பண்ணும் போதெல்லாம் யாரை பார்த்தும் பயந்தது கிடையாது. ஒரே ஒரு ஆளை பார்த்து பயந்தோம், எங்கள் அப்பா அம்மா பார்த்து பயந்தோம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமராவை பார்த்து பயப்படுறீங்க, ஃபோனை பார்த்து பயப்படுறீங்க, செல்ஃபோனை பேசிட்டே இருக்கும்போது யாராவது செல்ஃபோன் இப்படி வச்சுருந்தா ஒருவேளை ரெக்கார்டு பண்ணுறானான்னு பயப்படுறீங்க. தொழில்நுட்பம் கண்டுபிடித்தது உலகை சுருக்குவதற்காகவா அல்லது மனதை சுருக்குவதற்காகவா என்று எனக்கு தெரியவில்லை. நாம் மனதால் சுருங்கிவிட்டோம். ஒரே ஓடுதளம் தான் இருக்கிறது. இங்கே கொரிய வானம் என்றும் ஆப்பிரிக்க வானம் என்றும் இந்திய வானம் என்றும் ஏதுமில்லை. ஒரே வானம்தான். நமது வானூர்திகள் தான் வேறு. அதே போல ஒரே சமூகம் தான். யார் வேணா காதலிக்கலாம். இதுல காதலுக்கான ஓடுதளம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் காதலிக்கும் நபரை பொறுத்து நாம் விமானத்தில் தான் செல்லுகிறோமா அல்லது ஒரு மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குகிறோமா என்பதுதான் விஷயம். ஓகே, இப்போ வந்து இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் இல்லையா? ஸோ இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற கேள்வியை உங்கள்கிட்ட கேட்பாங்க. நிச்சயம் கேட்கலாம். நீ எவ்வளோ முழுமையாக நம்புறீங்க காதல் ஜோசியத்தை? காதலையே நான் நம்புகிறேன். அதனால் காதல் ஜோசியத்தையும் நம்புகிறேன். உதாரணத்துக்கு 2 பேர் வர்றாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. நீங்கள் ஜோசியம் பார்க்குறீங்க. இப்போ முழுமையாக எத்தனை வருஷம் வாழ்வான் நீங்கள் சொல்ல முடியுமா? 100 வருஷம் வாழ்வான், இவன் 200 வருஷம் வாழான் சொல்ல முடியுமா? அதுக்கு ஏன் காதலை கூட்டிகிட்டு வரீங்க துணைக்கு? பொதுவாக உங்களை பற்றி நீங்களே கேளுங்களேன், நான் எத்தனை வருஷம் வாழ்வேன்னு. இத்தனை வருஷம் தெரியாது. அப்போ காதல் இத்தனை வருஷம் போகணும், அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆயுளுக்கும் காதலுக்கும் என்ன தொடர்பு? ஆயுசு முல்லாமல் ஐசியூல படுத்து கிடக்கிறவங்கள ஒரு காதல் தாங்க காப்பாத்துது. நான் 32 பேரை காப்பாற்றிருக்கேங்க. ஒரு உண்மையான நிஜமா நம்ம யாரை நேசிக்கிறோமோ, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பிரியமானவங்களை கூப்பிட்டு வந்து பேச சொல்லுங்க, உயிர் துடிச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பிரியமானவங்க வந்து எந்திரிச்சுக்கோங்கிறாங்க, எந்திரிச்சுக்கிட்டான். இதுக்கு என்ன பதில்? அது படத்துல வர்றதானே, அது நேரில் எப்படியோ நீங்க யார் சொன்னா? நீங்க பார்த்தது இல்லைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வயசு கம்மி, உங்களுக்கு பார்த்தது இல்லைன்னு சொல்லுங்க. உண்மையிலே சொல்றேன். சரி, நான் உங்களுக்கு கேட்கறேன், உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா யார்கிட்ட பேசுவீங்க? சரி, உங்க அம்மா அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அப்ப எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு குப்புசாமி. குப்புசாமிகிட்ட பேசினா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இவருக்கு ஃப்ரெண்டு கந்தசாமி, அவர்கிட்ட பேசினா ஹாப்பியா இருப்பார். சார், மனித மனம் என்றுமே ஆறுதலை தேடுவது. ஒரு பிடிமானம் இல்லாம யாரும். சரி, மதம் என்றால் என்ன? சரி, உங்க பேச்சு கேட்கிறேன். மதம் என்றால் என்ன? மதம் என்றால் ஒரு அருவம். அதற்கு எந்த உருவமும் கிடையாது. மதம் என்றால் ஒரு அருவம். தீயினை கும்பிடும் துருக்கர் அதெல்லாம் சொன்னாங்க. திக்கினை கும்பிடும் அதெல்லாம் பாரதியார் எழுதினார். ஒவ்வொருத்தருக்கும் மதம் என்றும் சாதனையில ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன். ஆனா
எதையாவது பிடிச்சிட்டு மேலே வர்றதுக்கு நம்ம தப்பு பண்ணால் சாமி தண்டிச்சிரும், நம்ம நல்லது பண்ணால் சாமி தரும் நம்புறீங்க. சாமி எவனா பார்த்துருக்கானா? சாமி இது வரைக்கும் யார் பார்த்துருக்கா? யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் நீங்கள் சாமி நம்பிக்கையோட வாழ்றீங்கல்ல, அதே மாதிரி தான் காதலும். காதலை யாரும் பார்த்ததில்ல, ஆனால் காதல்னு ஒரு விஷயம் நம்மள ஒட்டு விற்கிதுங்க. இது இல்லைன்னா வாழ்க்கை வெறுமையாயிடும். காதல்ங்கிறதுக்கும் கடவுள் என்பதற்கும் ஒரே பொருள் தான். ரெண்டுத்தையும் யாரும் பார்த்தது கிடையாது. ஆனா இது இருந்தாதான் வாழ்க்கை ஒட்டிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவீங்க. இப்போ நீங்க உங்களை லவ் பண்றதுக்கு வீட்டுக்கு போனா சாப்பிட்டியாடான்னு கேட்கறதுக்கு உங்க அம்மா இல்லைன்னா, என்ன மச்சான் ஃபோன் பண்ணலன்னு கேட்கறதுக்கு உங்க நண்பன் இல்லைன்னா நீங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவீங்க. அதான் உண்மை. காதல் இப்போ நீங்க கேட்குறீங்க ஆயுசுக்கு தீர்மானம் உண்டா, காதலுக்கு தீர்மானம் உண்டா? எதுக்குமே தீர்மானம் கிடையாதுங்க. ஆனா அதெல்லாம் இருக்கிறதா நம்ம நம்புறோம். சரி, கடவுளுக்கு தீர்மானம் உண்டா? கடவுள் ஒரு வேளை செத்து விட்டாருனா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா? உங்களுக்கு ஒட்டுமா ஆயுசுக்கு எப்படி உத்தரவாதம் இல்லையோ, காதலுக்கும் உத்தரவாதம் கிடையாது, கடவுளுக்கும் உத்தரவாதம் கிடையாது. நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவுதான். நீங்க டெய்லி நான் செத்து போயிருவேன் நினைச்சிட்டு இருந்தா சீக்கிரமா செத்து போயிருவீங்க, அவ்வளவுதான். காதல் பண்றவன் எதுக்கு ஒரே கொஞ்ச நேரத்துல செத்து போறானுங்க? பொண்ணு விட்டு போச்சு, பையன் விட்டு போறான்னு சூசைட் பண்றான். அவ்வளவு காதல் பண்ணியிருக்கான், அதனால செத்து போறான். அதுக்கு இதுக்கு எப்படி எந்த தொடர்பு நீங்க சொல்றீங்க? நீங்க அதுக்கும் ஆயுசுக்கும் தொடர்பே கிடையாது. அவன் ஆயுசையே கொடுத்துறான். அப்ப அவ்வளவு லவ் பண்ணிருக்கான். இப்பெல்லாம் யாருங்க சாவரா? பேப்பர் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். அதெல்லாம் எங்க காலம். நீங்க உங்க காலத்துலலாம் யாரும் சாவறதெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் சாவறது கிடையாது. கடைசியா சமீபத்துல ஒரு மாசம் பேப்பரை காட்டுங்க, காதல் ஜோடி தற்கொலை காட்டுங்க பார்ப்போம். காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். காதல் ஜோடி தற்கொலைலாம் ஒன்றும் கிடையாது. இப்பெல்லாம் யாரும் சாவறது கிடையாது. ஒரு பாட்டு கூட வந்து ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம்னு ஒரு பாட்டு கூட வந்தது. இப்பெல்லாம் காதல் யாரும் சாவறது இல்லை தம்பி. காதல் ஜோடி தற்கொலை இல்லைன்னு சொன்னீங்களா? லாஸ்ட் வீக் என்னோட ஃப்ரெண்ட் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையன் விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம்னால அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிட்டா. அவ்வளோ லவ் பண்ணியிருக்கா. நான் அவளை வரவேற்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க. இல்ல, நான் சொல்றது என்னன்னா ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அப்ப 100க்கு 90 கேஸ் இருந்தது. இப்ப 100க்கு 1 கேஸ் 2 கேஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த விகிதம் வந்து குறையுதுன்னு சொல்றேன். முன்ன வந்து தங்கச்சி, முன்ன 100க்கு 90 பேர் குடிக்க மாட்டான், 10 பேர் தான் குடிப்பான். இப்ப 100க்கு 90 பேர் குடிக்கிறான், 10 பேர் டீ டோட்டலர். டீ டோட்டலரை பார்த்தா நமக்கு அதிசயமா இருக்கு. என்ன நீ டீ டோட்டலரா, என்ன ஒரு அதிசயம் அப்படிங்கிறோம். சில பெண்கள் கேட்குறாங்க, எனக்காகவே நீ வந்து சிகரெட் அடி, நான் வந்து அந்த பழக்கத்தை சரி பண்ணாதான் அது எனக்கு ஒரு கெத்து அப்படிங்கிறாங்க. இங்க கல்ச்சர் மாறி போச்சு. அந்த முதல்ல புரிஞ்சுங்க. காதல் ஒரே காதல் தான், கடவுள் ஒரே கடவுள் தான். அதனுடைய வடிவம் இப்ப எப்படி ஆயிடுச்சு? நான் எந்த சாமியை கும்பிட்டா ஷார்ட்கட்ல பெரிய அளவன், எந்த சாமியை கும்பிட்டா நான் ஷார்ட்கட்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். முன்ன காதல் அப்படி கிடையாது. முன்ன கடவுள் நம்பிக்கை அப்படி கிடையாது. ஓம் நமச்சிவாய, சிவாய நம்ம கண்டு போயிடுவோம், அவ்வளவுதான். ஆனா இப்போ பிரத்யங்கரா தேவி, வராகி, சாமுண்டி, என்ன இதெல்லாம் யாரு? இதெல்லாம் யாரு? சாமிங்கிற எல்லாமே ஒரு காமனான ஒண்ணுதான். ஆனா இது காமனான சாமி கிடையாது. இது பர்பஸ்ஃபுல் சுவாமி. சந்தோஷி மாதா, நீங்க சண்டை போட்டா சேர்த்து வைக்கிற காடு. பிரத்யங்கரா தேவி, உங்க மேனேஜர் ப்ரமோஷன் தரல, போய் சாவு போ அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக. சி, பர்பஸ்ஃபுல் காட்ஸ் we are selecting. எல்லார் வீட்லயும் ஒரு குபேரம் பொம்மை. எதுக்கு குபேரம் பொம்மை? காசு காசு. லட்சுமியை கும்பிட்டு இருந்தீங்க ஒரு காலத்துல. லக்ஷ்மிலாம் நோ பிராண்டிங் சார். லக்ஷ்மிலாம் ரொம்ப ஸ்லோ. குபேரன் இஸ் ஷார்ட்கட் டெலிவரி. காதல் அப்படி ஆயிடுச்சுங்க இப்போ. முன்ன ஒரு காலத்துல என் பொண்டாட்டிக்கு 56 லவ் லெட்டர் கொடுத்தேன். உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன், கேளுங்க. இதை கேட்டுட்டு தயவு செய்து கை தட்டுங்க ப்ளீஸ். நான் ஒரு சம்பவம் சொல்றேன். முதல்ல என் சிந்துவை நான் பார்க்குறேன். எப்போ பார்க்குறேன்? 2003. அவள் தான் என் மனைவி, பேர் சிந்துன்னு பேர். அவள்கிட்ட நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறா. மரியாதை நிமித்தமான ஃப்ரெண்ட்ஸு. அந்த கம்பெனிக்கு நான் ஆடிட்டராக போவேன். அப்போ போகும்போது நான் ஒரு ரைட்டர். நான் ஒரு 9 புத்தகம் எழுதியிருக்கேன். நீர் மேலாண்மை குறித்து ஒரு லெட்டர், ஒரு கட்டுரை எழுதிட்டு கீழே கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன் அப்படின்னு எழுதிட்டு கொடுப்பேன். அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழிச்சு, நாங்கள் படிச்சிங்களா தம்பி, கேட்குறீங்களா? என்ன தம்பி படிச்சிங்களா? இந்த லெட்டர் எப்படி இருந்ததுன்னு கேட்பேன். அது பிரமாதமா இருக்கு. என்ன அதான் சொல்லுவாங்கல்ல, முத்து முத்தா மணிமணியா ரைட்டா எழுதிருக்கீங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி. அடுத்த லெட்ரு,
இதில் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி எழுதியிருக்கேன். ஒரு வெங்காய விவசாயத்தை பற்றினு எழுதல, கீழே இன்ட்டு எழுதணும், அதான் என் டார்கெட்டு. இயற்கை விவசாயத்தை பற்றி எழுதிட்டு கீழே அதே மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, அது ஒரு நேரடியாக சொல்ல பயம், ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு பயம். அதனால ஏதாவது ஒரு லவ் சாங்கு கீழே எழுதி காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் அப்படின்னு எழுதி கொடுத்துறது. இதே மாதிரி கொடுத்துட்டே இருந்தேங்க. கிட்டத்தட்ட 52 லெட்டர் கொடுத்துட்டேன் தம்பி. என்ன எனக்கா ஒவ்வொரு லெட்டர் கொடுத்த போய் பிரமாதம், அருமை, பிரமாதம் அப்படிங்கிறது வெறி ஆகி 52 லெட்டருக்கு அப்புறம் முட்டா போல லவ் பண்றா இல்லையா, ஒண்ணு லவ் பண்றனா லவ் பண்றேன்னு சொல்லு, இல்ல லவ் பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்லு, என்ன டென்ஷன் பண்றியா, உனக்காக டெய்லி மலை முகடுகளை பத்தி எழுதுறது, கடல் வளத்தை பத்தி எழுது, இது எனக்கு ஒரு வேலையா அப்படின்னு. 52 லெட்டர் எழுதுனீங்கல்ல, நேரா போய் ஒரே ஒரு வாட்டி சொல்லிருக்கலாமே. அதுக்கு தான் பயமாச்சே. அதனால தருமே தைரியத்தையும் எடுத்துட்டு அதெல்லாம் அப்படிலாம் தராது, வெக்கமா இருக்கும்ல. அப்ப 52 லெட்டருக்கு அப்புறம் நான் கேட்கிறேன், முட்டாப்பல லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா, அவ திருப்பி என்ன கேட்கறா, டே முட்டாப்பல எனக்கு தமிழே தெரியாது, நான் ஒரு மலையாளி. அதான் நேரா போய் பேசினா தமிழ் தெரியுதா தெரியலையா தெரிஞ்சிருக்கும். அதான் நான் பேச வெக்கப்பட்டு 52 லெட்டர் வேஸ்ட் பண்ணங்க தெரியுமா. இப்படிலாம் உளுந்து உளுந்து ஓடாத ரயில் தண்டவாளத்திலாம் போய் உட்காந்துருந்தேன். லாயரே நீ என்ன லவ் பண்ணல நான் செத்துருவேன் அப்படின்னு. அங்க ட்ரெயின் வராதுன்னு எனக்கு தெரியும். என் முன்னாடி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண தெரியுமா. அந்த ட்ரெயின்ல போய் உட்காந்துருந்தேன். இது த்ரெட்டன் பண்றது. த்ரெட்டன் இல்ல, கெஞ்சிருது. அது கெஞ்சிருது, ஐயா சாமி அப்படி கெஞ்சிருது. டைரக்டாவே கெஞ்சலாமே, லவ் உண்மையானது எனக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல, இது ஜெனரேஷன் கேப். உங்க ஜெனரேஷன்ல த்ரெட்டனு கிரிட்டனு இந்த வார்த்தைலாம் வந்துருச்சு. எங்க ஜெனரேஷன்ல இல்லனா நான் செத்துருவேன்னா அது த்ரெட்டன். அது த்ரெட்டன் இல்லைங்க, நான் கெஞ்சி கதறி அழுகுறேன், நீ தயவு செய்து லவ் பண்ணுமா. முன்னாடியே போய் அழுகுறதா அவங்க கொஞ்சமாவே போயிட்டு உட்கார்றதெல்லாம் நியாயமா இல்லையே. எல்லா சினிமா படத்தை பார்த்து கத்துக்கிறது தான்மா. அதுக்கப்புறமா தான் ஒரு காலத்துல லவ் ஓகே பண்ணா ஒரே மாசத்துல அவங்க அப்பாட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்க அப்பாட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஊரை விட்டு ஓடி போயிட்டோம். ஜாதகம் உங்க வாழ்க்கையில ரொம்ப விளையாண்டுருக்கு. நல்லா விளையாண்டுருக்கு. ஓகே, நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, இப்போ சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க உண்மையா லவ் பண்ணாங்க. இந்த ஜெனரேஷன்ல யாரும் அப்படி லவ் பண்ணலையே. உண்மையா லவ் பண்ண இல்லம்மா. பிரச்சனை என்ன தெரியுமா, இப்ப எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட 40வது வயசுல தான் ரேடியோ பெட்டியா வாங்கினாரு. நான் பிறந்ததுல இருந்து ரேடியோ பெட்டி தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் கலர் டிவி வாங்கினாரு. அவர் கலர் டிவி வாங்குறதுக்குள்ள ரிட்டையர் ஆயிட்டாரு. அதிகபட்சம் ரிட்டையர்மெண்ட் காசை வச்சு ஒரு வீடு வாங்கினாரு. அவ்வளவுதான் அவங்க லைஃப். ரிட்டையர்மெண்ட் காசை வச்சு வீடு வாங்குவாங்க. அது வரைக்கும் வீடெல்லாம் வாங்க மாட்டாங்க. அது வரைக்கும் ஏதோ வாடகை வீட்டில் இருக்கிறத வச்சு சம்பாதிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷனில் என்ன ப்ராப்ளம்னா, பிஃபோர் மேரேஜே நீங்கள் கட்டில் பீரோ லொசுக்கு ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்கணும், ஹவுசிங் லோன் போடணும். உங்களுக்கு ஊருப்பட்ட கமிட்மெண்ட்டை அவங்க தலைமையில கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஜாலியாகவே இல்லை, அதுதான் உண்மை. எங்கள் ஜென்ரேஷனே ஜாலியாக இல்லை. எங்கள் அப்பா ஜென்ரேஷனில் ஜாலியாக போனாங்க, ஜாலியாக வந்தாங்க. டென்ஷன் பிபி ஒன்றும் கிடையாது. 100 வயசு வரைக்கும் வந்து செத்து போனாங்க. ஆனால் எங்கள் ஜென்ரேஷன்லாம் அதிகபட்சம் 60 வயசு 70 வயசு. உங்கள் ஜென்ரேஷன்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா நீங்கள் படிக்கும் போதே நீட்டு ஐஐடி முடிச்சியா, நீட்டு முடிச்சியா, நீ அது முடிச்சியா, ஏய் என்னை சும்மாவே விட மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கெல்லாம் லவ் பண்ண டைமே கிடையாது. அதான் உண்மை. அந்த கிடைக்கிற கேப்பில் எதையா யாரையாவது பிடிச்சிருந்தா லவ் பண்ணலாம், அவ்வளவுதான். கிடைக்கிற டைம்லயாச்சும் உண்மையா லவ் பண்ணணும்ல. அதான் சொன்னேன், உண்மையா லவ் பண்ணணும்னா மொபைல் உங்க கையில இருக்கணும். அவங்க ஏதாவது பேசினா மொபைல்ல தான ஃபேக்கா லவ் பண்றாங்க. அதான் சொன்னேன். அது அந்த ஃபேக்கா லவ் பண்றதே என்னன்னா, நீங்க உங்க மொபைலை எடுக்கிறதே என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான். காலைல இருந்து கிளாஸ்ல இருந்தீங்க, நீங்க வீட்டுக்கு வந்து மொபைலை திறக்கிறதே 7 மணிக்கு. அதுல உங்க காதல உயிரே எங்க இருக்கிற உயிரே நான் வந்துட்டு இருக்கிறேன், உயிரே சாப்பிட்டியா, உயிரே நான் இப்பதான் இடத்துல சொன்னா பரவாயில்ல, பல இடத்துக்கு போதல அந்த உயிர். இது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்றீங்க, அந்த உயிரேவை ஜாலியா யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்பா நம்ம வெறுப்புல வந்தோம், இவ்வளவு நேரம் நம்ம மாஸ்டர் நம்மள பெண்ட் எடுத்து ஜாலியா இருந்தா ஓகே, ஒரு சைடு சீரியஸா ஒரு சைடு ஜாலியா, அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவன் விதி, அவ்வளவுதான். இப்பயும் நான் சொல்றேன், லவ் பண்ணா சின்சியரா பண்ணுங்க. இல்ல உயிரே எங்க இருக்கிற அந்த உயிரே பண்ணுங்க. ஆனா பிரச்சனையே என்னன்னா, நீங்க சொன்னதுதான் பிரச்சனை. ஒருத்தர் உயிரே இன்னொருத்தர் சீரியஸா லவ் பண்றாங்க. அதுதான் ப்ராப்ளமே, அதுக்குதான் காரணமே. ஆனா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது விதி. அந்த லூசு பையன் அவனே அப்படி நினைச்சுக்கிறான்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உடனே இந்த முகத்துல வந்து ஆசிட் ஊத்துறது,
என்னென்ன பண்றாங்க. லவ்ங்கிற பேர்ல லவ் மட்டும்தான் இங்க நடக்குதான்னா, லவ்ங்கிற பேர்ல இங்க நிறைய நடக்குது. டைம் வேஸ்ட். உங்க ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட்மா. நான் இப்போ காதலர் தின ஷோல நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், உண்மையிலேயே நீங்க டைம்லாம் வேஸ்ட் பண்றது இல்லை. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பெருமையா இருக்குது. எப்படிடா இப்படிலாம் இருக்கீங்க? உங்க வயசுல எனக்கு அறிவே கிடையாது. ஆனா நீங்க என்னடானா இபிஏ நீட்டு முடிச்சு, ஜேஐடி முடிச்சு, இஇடி முடிச்சு, ஐஐடிலாம் முடிச்சிட்டீங்க. என்னப்பா இவ்வளோ படிச்சிட்டீங்க அப்படின்னா வேற வழி இல்லை, படித்தாதான் பிளேஸ்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போஸ்டிங் கொடுத்தாங்க, கமான் அந்த வேலை வாங்கிக்க அப்படின்னு. உங்களுக்கு அப்படி கிடையாது. இவ்வளோ படிச்சாதான் அதுக்கே 10,000 பேர் வரும் காம்படிஷன். உங்க ஜென்ரேஷன் ஜாபுக்கு பிச்சை எடுக்கணும் சார். ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு லவ் பண்ணலாம், உங்களுக்கு டைமும் கிடையாது, டைம் வேஸ்ட் பண்றதுக்கும் டைம் கிடையாது. அதுதான் ப்ராப்ளமே. அதனால என்ன ஆகுறீங்கன்னா மென்டலி சிக் ஆயிடுறீங்க. மென்டலி என்ன ஆயிடுறீங்கன்னா வேலை முன்னேற்றம் படிப்பு சம்பளம், வேலை முன்னேற்றம் படிப்பு சம்பளம். தங்கச்சி நீங்க சொல்லுங்க, லாஸ்டா கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிக்கொண்டே குளித்தது என்று இன்னைக்கா? சூப்பர். அப்ப நீங்க வாழ்றீங்க. நீங்க சொல்லுங்க, மனசுல தொட்டு சொல்லணும். விஷ்ணுமாயா பார்த்துட்டு இருக்கார், மனசை தொட்டு சொல்லுங்க, கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிக்கொண்டே குளித்தது என்று. தினைக்கும் குளிக்கும் போது பாட்டு பாடிட்டே தான். அவ்வளவுதான். இப்படி இருந்தீங்கன்னா சந்தோஷம். இவ்வளவுதான். நம்ம இப்ப எப்படி தெரியுமா, என்ஜாய் தானே பண்ணுவோம். அப்ப இப்ப என் லைஃப்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 மீடியா வந்துருவாங்க டெய்லியும். சார் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் சார், இல்லை நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர்றது, இதெல்லாம் இப்போ இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. யாருக்கும் டைம் கிடையாது. உங்க லவ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க சகோதரி. நீங்க யாரை லவ் பண்ணீங்க? முதலா லவ்வை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணீங்க? லவ் பண்ணாதான் லவ் ஷோ அட்டன் பண்ணணும் இல்லையே. நான் சொன்னேன்ல, இந்தியாவில் முத்தங்கள் வெளியே சொல்லப்படுவதில்லை. நீங்க எல்லாருமே லவ் பண்ணுவீங்க, ஆனா ஒரு தடவை கை தட்டுங்க. இந்தியாவில் முத்தங்கள் வெளியே சொல்லப்படுவதில்லை. நீங்க லவ்வே பண்ணாலும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் பார்த்து ஏன்டா 7.5 குட்டி விடுற. இந்த ஜெனரேஷன்ல தைரியமா வெளியே சொல்றது. தைரியமா நீங்க ஃபர்ஸ்ட் லவ் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. நானும் லவ் பண்ணல, க்ரஷ் இருந்திருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி லவ் மட்டும் நான் யோசிச்சேன்னா அந்த இடத்துல போய் நான் சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷனை நான் லவ் மட்டும் யோசிக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் இங்கே இவங்க இந்த பர்சனை நான் லவ் பண்ணால் என்ன நடக்கும் நான் யோசிக்கணும், என் ஃபேமிலி யோசிக்கணும். அது யோசிச்சு தான் நான் லவ் பண்ண முடியும் இல்லையா? எல்லாருமே அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே ஒரு பர்சனுக்கு கம்ப்ளீட் 100% லவ் இருக்கும், ஒரு பர்சனுக்கு ஆஃப் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர் நினச்சி பயம். நான் தான் சொன்னேன் இல்லைம்மா, இதுக்கு தான் ஃபர்ஸ்டே பதில் சொன்னேன். உங்கள் ஜென்ரேஷனில் ஜாலியாக பாட்டு பாடிட்டு நாங்கள்லாம் சைக்கிள் ஓட்டும் போது லா 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 அப்படிலாம் பாட்டு பாடிட்டே வண்டி ஓட்டுவோம். எங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. தெய்வம் பார்த்துக்கும், நம்ம வாழ்க்கையை கடவுள் வழி விடுவார் அப்படி ஒரு நம்பிக்கை. நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் அந்த ஜென்ரேஷனில் ஃபேமிலி ப்ராப்ளம், ரிலேஷன் ப்ராப்ளம், அப்போ எக்கனாமி ப்ராப்ளம். ஏப்பா டேய், சின்ன பசங்க மாதிரி இருங்கடா, சின்ன பசங்க மாதிரியா இருக்கீங்க. நீங்கள் 40 வயசு ஆள் மாதிரி திங்க் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே லாங் டேர்ம் கோல்லாம் திங்க் பண்ணி, அதெல்லாம் அப்பா திங்க் பண்ணுவார். நீங்கள் ஜாலியாக உட்காந்த மாதிரி ஜாலியாக இருந்த மாதிரி. இப்போ அப்பா திங்க் பண்ண விட்டா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அப்பா கையில் விட்டு அவங்க நாங்கள் திங்க் பண்ணி நாங்கள் ஸ்டெப் எடுத்தா சரி முடியும். ஒன்று அப்படின்னா சொல்றீங்க அப்போ உண்மையா லவ் இப்போ இல்லைன்ட்டு. இப்போ இதெல்லாம் திங்க் பண்றதுனால தானே, திங்க் பண்ணாதானே அது நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டேஜ் ஆகும். ஆமா, நீங்க இது ஜென்ரேஷன் கேப் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன்ல, எங்க அப்பா ரேடியோ அப்படி தான் வாங்கினாரு, ஆனா எங்க வீட்டில் எல்லா திங்ஸ் இருக்கு. இது என் ஜென்ரேஷனுக்கு வந்த டென்ஷன். உங்க ஜென்ரேஷனுக்கு இன்னும் மரண டென்ஷன். உங்க ஜென்ரேஷனுக்கு ஐயோ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வாங்கி ஆகணுங்கிற டென்ஷன். ஓகே, நான் அக்ரி பண்றேன், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனாலும் மனதில் காதலுக்கென்று ஒரு ஸ்பேஸாவது இருக்கணும். அந்த ஸ்பேஸுக்கே இடம் இல்லைன்னா டிப்ரெஷன் ஆகி செத்து போயிடுவோம். காதலை பற்றி உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன? நீங்க நினைக்கிறத பத்தி நீங்க கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க 56 தடவை லெட்டர் கொடுத்தீங்க. 52. அவங்க ஓகேன்னு சொல்லும் போது உங்க மனசுல ஒழிச்ச பாட்டு என்னது சுவாமி? அந்த பாட்டா? அருள் படத்துல வரும் அந்த பாட்டுல. சிந்து கொஞ்சம் குண்டா இருப்பா, ஒட்டி யானை செஞ்சு தர வரவா ஒட்டி கொள்ள. இப்போ அதுதான் கேள்வியே. உங்க எல்லாருக்கும் அடுத்த கேள்வி என்னன்னா, உங்கள் க்ரஷ் இல்ல காதலர் யாராவது ஒரு ஆள் அவங்கள பார்க்கும்போது உங்க மனசுல வர்ற பாடல் இந்த பாட்டு அப்படின்னா அது என்ன பாட்டு?
எதிர்நீச்சல் படத்துல வந்து உன் பார்வையில் விழுந்த நாள் முதல் அந்த பாட்டு ஞாபகம் வரும். அப்படியே பாருங்க ஒரு 2 வரி. விழுந்த நாள் முதல் எப்படி சொல்லுங்க? உன் பார்வையில் விழுந்த நாள் முதல் என் துன்பங்கள் மறைந்து போனது, உன் கைவிரல் சேர துடிக்குது. சூப்பர் சூப்பர். வேற யாராவது என்னுடைய முழு அருள் பெற்ற என் சகோதரி பாடுவாள். யாரோ இவன் சாங் பாருங்க. யாரோ இவன் என்னங்க செலிபிரிட்டி நானே வெக்கம் இல்லாம பாடுறேன். உங்களுக்கு என்னங்க சின்ன பிள்ளை தானே, பாடுங்க. இப்படிதான் சார் சொல்லிட்டேன், தெரியாம என்ன சொல்லிட்டேன். செலிபிரிட்டி கீழ்மடத்திற்கு வந்த வாப்பனிங்களே வா எப்படிலாம் கலாய்க்கிறீங்க பாருங்க. எல்லாருக்கும் உஸ்கு உஸ்குன்னு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு பண்ணவே இல்லை. ஓகே இப்போ சொல்லுங்க. கீழ்மடத்திற்கு வந்த பெண்கள்கிட்ட நான் என்ன பண்ணேன்? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணு இல்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், பூஜை பண்ணிட்டு ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு, எப்பா யாராவது பாக்யாத லட்சுமி பாரம்மா பாட்டு பாடுங்கன்னு சொன்னேன். அப்போ அங்க இருக்க உங்களை மாதிரி யுவதிகள், அதாவது சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணாங்க, இல்லை குருஜி எங்களுக்கெல்லாம் பாட தெரியாது அப்படின்னாங்க. முன்பெல்லாம் பெண்கள் பாடுவார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். அதுக்கு ஒரு பொண்ணு சொன்னிச்சு, சார் என்ன சொன்னிச்சு, முன்பெல்லாம் ஆண்கள் திடகாத்திரமாக இருப்பார்கள், உங்களை பார்த்தா பொங்கல் மாதிரி இருக்கீங்க, நான் ஏதாவது கேட்டேனா அப்படின்னாங்க. அன்னையிலேருந்து நான் யாரையுமே பாட சொல்றதே இல்லை. நம்ம அவங்க இப்படி பெஞ்சு மார்க் வச்சா அவங்க நம்மளை இப்படி பெஞ்சு மார்க் வைக்கிறாங்க. அதனால சரி நீ பாடுமா. யாரோ இவன் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன் வானவன். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி 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 குட். அடுத்து வேற பாடுறதுக்கா சந்தேகம் என்னப்பா? மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. நீ அதுதானே பாட போற. அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே. சரி நீ பாடு தங்கம். சாமி படத்துல இருந்து ஒரு சாங் தான் ரொம்ப பிடிக்கும். இனிமேல் வீட்டில் தினமும் நடக்கும் நாடகம் நினைத்திடுமே, அந்த சாங். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி 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 வெரி. வேற 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 வேற. போரானே போரானே காற்றோட தூத்தல போல, போரானே போரானே பூவாமக்கா போரானே, போரானே போரானே காத்தோட தூத்தல போல, போரானே போரானே பூவாமக்கா போராயே அழகா நீ நினைஞ்சு உந்தக்குள் புவியல் போல, போரானே போரானே காற்றோட தூத்தல போல, போரானே போரானே பூவாமக்கா போராலே. அடுத்த சிங்கர் யாரு? சிங்கர் தங்கச்சி நீங்க பாடுங்க. நான் போகிறேன் மேரே மேரே பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கோட்டம் என் மேரே, பூவாழியின் நீரை போலே நீர் சிந்தினாய் எந்த மேலே, நான் போக்கிறேன் பன்னீர் போப்பாரே. பாய்ஸ்ல யாராவது பாடுறீங்க? நான் ஒரு பாட்டு பாடுறேன். இது ஒரு வெஸ்டர்ன் மாதிரி. எனக்கு உட்காந்துட்டு பாட தெரியாது, நான் நின்னுட்டு பாடுறேன். ஓகே. நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கு விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். நமக்காக சோல்ஃபுல்லா பாடியிருக்காரு. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும், எப்படி சொல்வேன்
உடைந்து போன வளையல் பேசுமா, தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன், உதிர்ந்து போன இலைகள் பேசுமா. சரி, காதலை பத்தி தாட் ப்ராசஸ் சொல்லுங்க. காதல்னா என்ன சார் சொல்லுங்க. கருப்பு கலர் சட்டை போட்டு வந்துருக்கீங்க காதல தினத்தன்னைக்கு, உங்களுக்கு எப்படி லவ் செட் ஆகும் எனக்கு தெரியல. இப்படி கருப்பு கலர் சட்டை போட்டா இல்ல காதல் வந்து லவ் கார்டு சேர்த்து வச்சிருவாரு அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. கருப்பு சட்டை போட்டா ஒர்க் அவுட் ஆகும், பச்சை சட்டை போட்டா ஆகாது, இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா என்ன? நம்ம ஷோக்கு எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கோ அப்படின்னு நினைச்சேன். இந்த கருப்பு வெள்ளை பூமியை கலராக மாற்றியதே காதல் தான். எந்த ஒரு கனவுமே உங்களுக்கு பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்டை தான் வரும், கலர் கலராக வர்றது இல்லை. இந்த கருப்பு வெள்ளை பூமி, வானம் வந்து பூமி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை தான் காம்பினேஷன். ஆனால் இதை கலராக மாற்றினதெல்லாம் இலைகள் மலர்களோடு கொண்ட காதல். அந்த மகரந்தங்கள் தான் இங்கு முழுதும் செடிகளாக இருக்கிறது, வனங்களாக இருக்கிறது. நாம் கொண்ட காதல் தான் இந்த உலகத்தையே உருவாக்கி இருக்கிறது. அதனால் எல்லாம் மகரந்ததுமோ நான் அப்படி இல்லை, நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க மகரந்தது கூட நீங்க லவ் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நேரம் காதல் பற்றி நிறையா விஷயங்கள் பேசணும், சீரியஸான விஷயங்களாக போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ஃபன் செக்மெண்ட்டாக அதை கொண்டு போக போகிறோம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதில் இருக்கிற பொருட்களை எடுக்கிறவங்க எதை சூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அவங்களோட வருங்காலம் எப்படி இருக்கும், அவங்களோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயம் நிச்சயம். ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமா ஸ்டார்ட். முதல் நபரை நீங்களே சூஸ் பண்ணுங்க. முதல் நபர் சீட்டுக்குள்ளைக்கு போடலாமா? என் தங்கச்சி. ரோஸ் டேங்கிறதுனால ரோஸ் எடுத்துட்டீங்க. வெரி குட். இது எப்படி சொல்லலாம்னா, அருள்மிகு ஆண்டவர்களை திரும்பி பார்க்க வைக்கும் எழில்மிகு தேவதை நீ. நான் ஒன்றும் உன் அழகை பார்க்கவில்லை, உன்னை இன்னும் அழகாய் பார்க்கிறேன். அழகாய் இருக்கிறாய், வாழ்த்துக்கள். உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, எப்போ பூவை செலக்ட் பண்ணிட்டீங்களோ இதே போல வெரைட்டிஸ், அதாவது வந்து ஒரு 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 ஸ்பெசிஃபிக் கேரக்டரை நீங்கள் தேடுவீங்க அவருக்குள்ள. ஒரு பெரிய சேலரிடு பர்சனாக என்னவா இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கருணை, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பெருந்தன்மை அது மாதிரி இருக்காங்கிறத தேடி அப்படிப்பட்ட ஒரு ஆள் வேணும். காசு பணம் முக்கியம் இல்லை, கேரக்டரைசேஷன் முக்கியம்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படி தானே நீங்கள்? கரெக்டாக? ஆமாம். அதனால் வாழ்த்துக்கள் தங்கை, உங்களுக்கு சீக்கிரமே காதல் திருமணம் நடக்க என் ஆசீர்வாதம். இப்போ நான் சூஸ் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. கண்ணாடி. இந்த கண்ணாடியை நீங்கள் சூஸ் பண்ணதிலிருந்து, இதற்கு முன் நான் யாரையும் காதலித்ததில்லை எனினும் 100 பெண்களை காதலித்தவனைப் போலவும் 1000 ஆண்டுகள் காதலித்த அனுபவம் உள்ளவனைப் போலவும் உணர்கிறேன். அத்தனை அழகாக கண்ணாடி எடுத்து விட்டு, இந்த கண்ணாடி உங்கள் மனசை அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, இந்த கண்ணாடி தான் வருத்தப்படும் உங்கள் அளவு அழகா இல்லை என்று. அந்த அளவுக்கு அழகாக இருக்கீங்க. எதிர்பார்க்குற மாப்பிள்ளை எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடியை போலவே டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆள். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் குடும்பமே நடத்துகிறான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மை உடையவராக இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு ஆள். அப்படி தானே உங்களுக்கு? அப்படி தானே பிடிக்கும்? கரெக்டா? இல்லை, உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? வெளிப்படைத்தன்மைலாம் வேணாம், நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படி சொல்லுவீங்களா? நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிங்க. வெளிப்படைத்தன்மைனா என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. சீக்கிரமே உங்கள் காதல் திருமணம் நடத்த ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் வாங்க. அடடா அடடா பாடகி, சூப்பர் சூப்பர் சூப்பர். பூ, வட்டிக்கு வைத்த நகையை கூட திருப்பி விடலாம் போல் இருக்கிறது. உங்கள் மீது வைத்திருக்கும் கண்ணை தான் திருப்ப முடியாது. உங்கள் கண்களை விட அழகு உங்கள் பார்வை, உங்கள் இதழ்களை விட அழகு உங்கள் புன்னகை, உங்கள் கன்னங்களை விட அழகு உங்கள் வெக்கம், உங்களை விட அழகு உங்கள் காதல். ரொம்ப அழகாக பாடினீங்க.
இந்த பூமாலையை செலக்ட் பண்ணதுலேருந்து இப்பயே தெரியுது நீங்கள் ஒரு கிளாசிக்கல் வெஸ்டர்ன் சிங்கர் அப்படிங்கிறது. மல்லிகை என் வண்ணன் மயங்கும், அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை நம்ம என்னைக்கும் தவற விடக்கூடாது. என்னதான் நம்ம மாடர்ன் கேர்ளாக இருந்தாலும் பாரம்பரியம் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய கணவர் உங்களுக்கு கிடைப்பார். அது காதல் திருமணமோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாரம்பரிய திருமணமோ, ஆனால் பாரம்பரிய கணவர் உங்களுக்கு கிடைப்பார். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் வாழ்த்துகிறேன், வாழ்த்துக்கள். ஐஸ்கிரீம் இட் ஷோஸ் ஹர் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடு. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. இந்த ஐஸ்கிரீம் எடுத்தது வந்து எப்படின்னா த மாடர்ன் தாட் அப்படிங்கிறது. நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறேனோ இல்லையோ, தேவதையை பார்க்கிறேன். நீங்கள் வீதியில் இறங்கிய போது சாரலாகத்தான் தொடங்கியது மழை, உடை விரித்த கோபத்தில் தான் கொட்டி தீர்த்து விட்டது. அந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக இருந்திருந்தா கூட சாதாரணமாக இருந்திருக்கலாம். இந்த ஐஸ்கிரீமை எடுத்து எல்லாரும் மனசையும் ஜில்லுன்னு ஆக்கிட்டீங்க. வரக்கூடிய கணவர் மாடர்ன் தாட்ஸ் உடையவரா, ஒரு புதுமை விரும்பியா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் வாழ்த்துகிறது, வாழ்த்துக்கள். அடுத்தபடியா வந்து இப்போ பெண்கள் எல்லாம் எடுத்தாங்க, ஆண்கள்ல ஒருத்தர் தான் போறாரு. ஆண்கள்ல யார் வர போறீங்க? ஒரு கார் பாருங்க, அந்த கருப்பு சட்டை வர போற. வாங்க, அவ்வளவுதான். திரும்பிக்கோங்க, திரும்பிக்கோங்க. உலகத்திலேயே மிகவும் எளிமையானது இந்த ஐ லவ் யூ நீங்க சொன்னது. உலகத்திலே மிகவும் எளிமையானது நாத்திகவாதம். ஆத்திகவாதம் தான் ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் கடவுள் இருக்காரா இல்லையான்னு ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். வந்தாரு, ஐ லவ் யூ எடுத்துட்டு போயிட்டே இருந்துரு, அவ்வளோ அதானே சொல்ல போறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. கருப்பு சட்டை போட்டிருப்பதால் நாம் இரவை ப்ராப்ளம்னும் பகலை ரொம்ப கரெக்டுன்னு நினைச்சு கோயில்களை நாம மூடி விடுகிறோம். கருப்பு சட்டை போட்டிருப்பதால் இரவு ஒன்றும் பிரச்சனைக்குரியதல்ல. வெள்ளை சட்டை போட்டிருப்பதால் பகல் ஒன்றும் அத்தனை நன்மைக்குரியதும் அல்ல. அதனால் கருப்பு சட்டை போட்டிருப்பவரே, நீங்கள் காதலுக்கு இதை போட்டீரா அல்லது கல்யாணத்திற்காகவே போட்டீரா? ரெண்டுமே இல்லை, ரெண்டுத்திற்காகவும் போட்டீங்க. புரட்சிவாதிக்கு என் வாழ்த்துக்கள். அவரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. சீக்கிரமே ஒரு தேவதை வருவாள். ஒரு தேவதை வந்து விட்டாள் உன்னை தேடியே. மஞ்சுளா அல்லது மல்லிகா அல்லது எம்முல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் போன்றவர்கள் உங்களுக்கு வருவாங்க. ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் வாழ்த்துகிறது. இப்ப அடுத்தபடி நீங்க. அடுத்த கருப்பு. இந்த காதலர்களுக்குத்தான் எத்தனை எதிர்ப்புகள், கருப்புகள். நீ இதுக்கே வெக்கப்படுறீங்களே, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு. நான் ஒன்னும் சொல்லப்பா, நான் பொதுவா சொன்னேன். நீ எது சொன்னாலும் தெரிவிக்கிறீங்க. பலூனா எடுக்கிறீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையா இருக்கு இது. சொல்லுங்க, இந்த பலூனை என்ன செய்ய போறீங்க? அமுத்தி நசுக்கி உடைக்க போறீங்களா, இல்ல வாயில வச்சு ஊத போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? ஆம்பளைங்களுக்கெல்லாம் கவிதை கிடையாது. நீங்க பலூன் எடுத்தவருக்கு, சரி, அவர் திருமண பலூனை எடுத்தவரே இந்த பலூனை உடைப்பீரானா நான் கவிதை சொல்ல முடியும்? இல்ல, அவரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் இதய புகழ் வாய்ந்தவர், வாழ்த்துக்கள். இந்த பலூன் நீங்க எடுத்தது மூலியமா இந்த ரெட் கலரை சூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு புரட்சிக்குரிய எண்ணங்களாக, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பெண்ணை நீங்க விரும்பக்கூடியவராக இருப்பீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் தம்மை வாழ்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது. ஒரு புரட்சிகரமான பெண்ணை சீக்கிரமே திருமணம் செய்ய வாழ்த்துக்கள். என் தங்கச்சி வந்துட்டாங்க பாருங்க, பாடகி வந்தாங்க. முத்து மாடி இவங்களே ஃபர்ஸ்ட் பாட்டு அவங்க தானே பாடினாங்களே. ஒரு வண்ணத்து பூச்சி உன்னை காட்டி என்னிடம் கேட்கிறது, ஏன் இந்த பூ நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று. இது ஒரு கவிதையில படித்தேன். சக்கை கரும்பிலும் சர்க்கரை தான் மிச்சம் இருக்கும் என்பது போல பிரிந்த காதல் என்றாலும் பிரியம்தான் மிச்சம் இருக்கும். இது நான் எழுதின கவிதை. யாருக்கு? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நான் யாருக்கோ. சரியா? அப்போ உங்களுக்கு பிரிந்த காதல்கள் 1-2 வரும், ஆனாலும் அதில் பிரியம் மிச்சம் இருக்கும். மீண்டும் ஒரு காதலை சந்திப்பீர்கள், அந்த காதலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.
அந்த காதல் திருமணம் தான் நடக்கும் உங்களுக்கு. தீபக் அல்லது ரோஷன், டி அல்லது ஆரில் தொடங்குபவர் உனக்கு காதலனா இருப்பார். இதுக்கு மேல வர்றவருங்க நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் காதலை பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க சும்மா சரி இவ்வளோ சொல்றீங்களே, அங்க ஆங்கர் உட்காந்துருக்காரு, அவரு கொஞ்சம் எடுத்து அவருக்கு திருமண வாழ்க்கை பத்தி சொல்லுங்களேன். அது அப்புறம் வரும். இது நான் எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் இல்ல, ஆங்கர் எனக்கு ரோஜா கொடுக்குறேன்னு இருக்காரு. அவர் ரோஜா கொடுக்கும் போது சொல்லுவேன் நான். இல்ல, எங்களுக்கு அவர் திருமண வாழ்க்கை தேவைப்படுது. ஏன் உங்க மேல எவ்வளவு கோபமா இருக்காங்க தெரியல, எத்துருமா? சோ அதனால ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் தம்மை வாழ்த்துகிறது. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நான் தான். நீங்க இதை மட்டும் எடுத்துறாதீங்க, வேணாம். பொதுவாகவே எடுத்துருவோம். பொதுவாக படிச்ச விஷயம். பொதுவாகவே இந்த அலைபேசியை விரும்புகிறவங்க ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. அலைபேசி ஊடகங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேய்கள் விரும்பும் சப்ஜெக்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு படம், ஒரு மாதவம் படம், எனக்கு பேர் சொல்ல தெரியல. அதில் ஒரு டிவியில் ஓடிக்கிட்டே இருக்கும், யாவரும் நலம். அதில் சொல்லுவாங்க இந்த பேயெல்லாம் இந்த மீடியாவில் தான் பேசிகிட்டே இருக்கும் அப்படின்னு. மதிப்புக்குரிய என் தம்பி அவர்களுக்கு ஒரு நல்ல ஆத்மா கூப்பிடலாம் போ, அதான் சொல்லிட்டீங்களே பேய்னு. நல்ல ஆத்மா மனைவியாக அமையும். அது இந்த மொபைலின் வழியே அவர் கூட பேசும், அவர் கூட நடிக்கும், அவருடன் உறவு கொள்ளும். அதனால திருமண வாழ்க்கை அதுவும் நீங்கள் பெரும்பாலும் எக்ஸ்போசர்ஸ், ஆங்கர்ஸ், நெறியாளர்கள், மதிப்புக்குரிய இயக்குனர் மேடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர்ஸ், தன்னை வெளிப்படுத்துபவர்கள். இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? கொஞ்சம் வெக்கப்படாம பயப்படாம தைரியமா பண்ணணும். வகையில் என் தம்பி அடுத்த வருடமெல்லாம் இவருக்கு திருமணம் நடந்துவிடும். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் வாழ்த்துகிறது. எப்படி நடக்கும்? ஆமா, அடுத்த வருடம் இவருக்கு இதே ஜூன் மாதத்தில், பிப்ரவரி வரும் ஜூன் மாதத்தில் சொல்றது தப்பா சொல்லிட்டேங்க. சரி, அடுத்த வருடம் வரும் ஜூன் மாதத்தில் இவருக்கு திருமணம் நடந்துவிடும். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் தம்பியை சிறப்போடு வாழ்த்துகிறது. திருமணம் நடந்துரும் வச்சுக்கோங்க, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. அது உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இதுல இவ்வளவுதான் கெஸ் பண்ண முடியும். இதே நான் ராசி நட்சத்திரம் சொல்றேன், சொல்லட்டா? அதை நம்ம தனியா பர்சனலா பேசுவோம். நீங்க மொபைல் எடுத்தும் போதே தெரிஞ்சு போச்சு ஆத்மாவுடைய, இங்க ஒரு ஆத்மாவோட சஞ்சாரம் இங்க நிறைய இருக்கு. அப்ப ஜூன், நெக்ஸ்ட் ஜூனா? நெக்ஸ்ட் ஜூன். அது வரைக்கும் ஆத்மா கூட பேசுங்க. உயிரே உயிரே, எங்க இருக்கிற உயிரே, உயிரே உயிரே, வந்துட்டேன் உயிரே, உயிரே உயிரே. நாங்கெல்லாம் உயிர் கூட பேசுறோம், ஆனா நீங்க ஆத்மா கூட பேசுறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துவானா? அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. ஆவியா ஆவியா, எங்க இருக்கிற ஆவியே? வெக்கப்படும் போது அழகா இருக்கு. ரொம்ப நேரமா என்ன இதேதான் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் முன்னாடி ரோஜா கொடுக்குறேனாரு, இப்ப பார்த்தா அழகா இருக்கேங்கிறாரு. என்ன குறுகுறுன்னு பாக்குற? இல்ல வேற யாரும் சொல்ல விடக்கூடாது, அதுக்காக. இவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மா என்னடா என்ன உங்களை பார்த்தா எனக்கு அப்பா மாதிரி இருக்குங்கிறாங்க, அவங்கள கேட்டா உங்களை பார்த்தா தாத்தா மாதிரி இருக்காங்க. ஒரு மனசாட்சி வேண்டாமா? நான் உங்களுக்கு எல்லாம் அண்ணன் அண்ணன். அடுத்து யார் வரீங்க எடுக்கிறதுக்கு? நீங்க இப்ப உங்க ஆப்ஷன்ல விட்டுறேன், வாங்க. உனக்காக ஒண்ணு எழுதிருக்குமா? அழகான பெண்களுக்கெல்லாம் திமிர் இருக்கும் என்றால் உனக்கு இருக்கும் அழகே உன் திமிர்தான். இந்த கொலுசை யார் எடுப்பாங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். என் தங்கச்சி மாதிரி அழகு யார் இருக்கா? அதனால உங்களுக்கு கொலுசை எடுத்த அதே தான் அவங்களுக்கு சொன்னதுதான். பாரம்பரிய திங்கிங் இருக்கும், பாரம்பரியம், கிளாசிக்கல் தாட்ஸு போன்றவை இருக்கும். நமக்கு வர்றவர் வந்து மரபுகளை மீறாதவராக, தீய பழக்கங்கள் இல்லாதவராக, ஒரு மரபு சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவீர்கள். சீக்கிரமே உங்கள் படிப்பு முடிந்தவுடன் திருமணம் நடக்கும். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் வாழ்த்துகிறது. சரி, வேண்டாம், உங்களுக்கான மாப்பிள்ளை வரும் வரை காத்திருக்கல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தபடியா மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே. அவங்க பச்சை மஞ்சள் எடுத்து கொடுக்குறீங்கள, இந்த டெடி பேர் எடுத்ததுனால
இந்த குழந்தைகளை பற்றிய ஆசைகள் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தம்பிக்கு ஒரு கவிதை சொல்ல மறந்துட்டேன். ஆண்களுக்கு கவிதை இல்லைன்னு எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். ஆங்கருக்கு கவிதை இல்லைன்னு நான் சொல்லலை. அதனால ஆங்கர் அவர்களே, நீங்கள் தொலைபேசியில் யாருக்கும் முத்தம் தராதீர்கள். அது உங்கள் முத்தத்தை எடுத்துக்கொண்டு சத்தத்தை தான் தருகிறது. அதனால் தொலைபேசியில் யாருக்கும் ஆங்கர் அவர்கள் முத்தம் தர வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி காட்டிக்கொள்கிறேன். தொலைபேசியில் யாருக்கும் அவர் முத்தம் தர வேண்டாம். தொலைபேசி முத்தத்தை எடுத்துக்கொண்டு சத்தத்தை மட்டுமே தருவதால் ஆங்கர் அவர்கள் ஆவியோடு நேரில் மட்டுமே உறவு கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அந்த டெடி பேருக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அந்த பலூனை உடையண்டா. நீங்கள் பாகற்காயை விதைக்கு விட்டிருப்பதை போல எங்களை கவிதைகள் எழுத விட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவர்கள். எப்போ இதை நீங்க எடுக்கணும்னு தோணுச்சோ அப்பயே உங்களோட மதர்ஹுட் அதுல தெரியுது. அதாவது உங்களுக்கு லட்சிய பெண்ணு, திமிர் பிடிச்ச பொண்ணு, அழகான பொண்ணு, இந்த பேர்லாம் தாண்டி ஒரு நல்ல அம்மாவா, நல்ல இல்லறமா, நல்லபடியாக குடும்பத்தை நடத்தணுங்கிறது தான் உங்களோட பெரிய ஆசையாக இருக்கும். அதற்கேற்றாற் போல ஃபார்மலான ஒரு நல்ல கணவர் உங்களுக்கு கிடைக்க ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் வாழ்த்துகிறது. வாழ்த்துக்கள். என் தங்கை என்னுடைய நேரடி பார்வைப்பட்டவள். நீ ஆர்டினை தான் எடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். வளையலா? என் தங்கை இதய புகழ் வாய்ந்தவள். வளையல் எடுத்த இந்த காரணத்தால் இந்த வளையல் உன் கைகளுக்கு அழகா அல்லது இந்த வளையலால் உன் கைகளுக்கு அழகா அப்படிங்கிறத விட உன் கைகளால் கைகளால் வளையலுக்கு அழகு அப்படிதான் சொல்லணும். கைகளால் வளையலுக்கு அழகு என்று சொல்லலாம். அதனால மிக அற்புதமான ஒரு சிந்தனையோட மாடர்ன் தாட்ஸ், ஃபேஷன் தாட்ஸ் இருக்கிறவங்க தான் அந்த கொலுசு, வளையல் இதெல்லாம் எடுப்பாங்க. வகையில் நீங்கள் ரொம்ப மாடர்னான ஒரு தாட்டுடைய ஒரு ஆள். உங்கள் தாட் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ஐடி அல்லது பேங்கிங், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கும். உங்கள் ராசி என்ன? சிம்மராசி. சிம்மராசிக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடடடடா, அது மட்டும் இல்லை, அந்த 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 ஹேர் பின் தான், ரெண்டும் தான். இது மட்டும் தான் எடுத்தீங்களா? இந்த சொல்லுவாங்கல்ல, லலாக்கு டோல் டப்பிமா கண்ணையங்க என்னெல்லாம விளக்கு எரியுமா, அந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு தேர்வு. தோடு எப்பயுமே பெண்களுக்குரிய ஐட்டம்ஸ், அதாவது தோடு, வளையல், கொலுசு போன்ற ஆபரணங்களை விரும்புபவர்கள் சுக்கிரனின் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள். நீங்கள் முழுக்க முழுக்க சுக்கிரனுடைய அருள் பெற்றவர்கள். உங்களுக்கு 6ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாகவும், 6 உங்களுக்கு லக்கி டிஜிட்டாகவும் இருக்கும். பெரும்பாலும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சரியா? அதனால் 6ஆம் நம்பரை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு கணவராக அமைய பெரிய வாழ்த்துக்கள். அது அமைப்பு இருக்குது. 6ஆம் தேதி அல்லது கூட்டுத்தொகை 6 வர்ற மாதிரி 15, 24 அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை வாழ்த்துகிறது. வாழ்த்துக்கள். அடுத்தது சிக்கலான ஒரு அமைப்பையும் நீங்கள் மிக அழகாக நேர்த்தியாக கையாண்டு, இந்த சிக்கலை யாருமே எடுக்க மாட்டாங்க. நான் கூட சொன்னேன், நம்ம நெறியாளர் எடுக்கும்போது இதை மட்டும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நெறியாளர் அது வேற, அது ஆவிகள் இதை அணிவதில்லை. அதனால் அவருக்கு யாராவது இங்கே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா நெறியாளர் எடுத்திருப்பார். அதனால் நீங்கள் அந்த சிக்கலை எடுத்த போதே தெரிகிறது, நீங்கள் சிக்கல் சிங்கார வேலனை போல ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. பல கஷ்டங்களை தீர்த்து வைப்பவராக இருப்பாங்க. என்ன ராசிமா நீங்கள்? தனுசு ராசி. அப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு 7குடையவன் மிதுனம் என்பதால் ஒரு மருத்துவர் உங்களுக்கு கணவராக கிடைக்க வாழ்த்துக்கள். அவர் தான் உங்களுக்கு கிடைப்பார். ஒரு மருத்துவரோ அல்லது அறிவியல் சார்ந்தவரோ உங்களுக்கு கிடைப்பார். ஏன்னா அவங்க லவ் பண்றது வேற ஆள, அதனால சொல்ல மாட்டேங்கிறாங்க. லவ் பண்ணுங்க சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டீங்க. அப்புறம் அது இல்லையே, திஸ் இஸ் நாட் மை ஸ்பெக், திஸ் இஸ் நாட் மை பிராண்ட் அப்படிங்கிறது. ஏன் வேணாம்?
ஏன்னா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல், சர்ஜரிஸ் அந்த இல்ல மாதிரி. நான் சொல்றது அப்படின்னு இல்ல, மருத்துவத்துறையை சார்ந்த பணிகள் இருக்கு இல்லையா? யாரா இருந்தாலும் அப்படித்தானே போவாங்க. நர்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்படித்தானே போவாங்க. நோ நாட் லைக் தட். நீங்க நர்ஸு, நீங்க டாக்டர் அப்படியே யோசிக்கிறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ற பிசினஸ் மேன் அப்படியா கூட இருக்கலாம் இல்லையா? அறிவியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர் உங்களுக்கு கணவராக அமைவார். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. வாழ்த்துக்கள். தெரியும்டா, நீதான் எனக்கு தெரியும் அவ்வளவுதான். சிம்பிள், அவ்வளவுதான். ஆன்சர் முடிஞ்சது, அவ்வளவுதான். சோலி முடிஞ்சது. தட்சால் மை திருமண வாழ்க்கை சொல்லுங்க எப்படி இருக்கும்னு. அவ்வளவு இவ்வளவு சிம்பிளா இருக்கும், அவ்வளவுதான். போவாரு, ஆகாயம் தீ பிடிச்ச நிலா காயுமா. அது டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன். அதுல கேப்ப என்ன வேணும், நீதான் வேணும், அந்த மாதிரிதான். என்ன வேணும், நீதான் வேணும், அவ்வளவுதான். சிம்பிள். உங்களுக்கு இந்த ஹார்ட்டின் இடத்தினால உங்களுக்கும் சுக்கரன் பலம் பெற்ற பெண்ணாக இருப்பார்கள். அவர்கள் பெரும்பாலும் ஃபேஷன் டிசைனிங் மற்றும் அதாவது அழகுத்துறைன்னு சொல்றது, அதுல சம்மந்தப்பட்டவங்க. ஸ்பா, அப்புறம் இது சலூன், அப்புறம் கார் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றது, இதெல்லாம் சுக்கரனுடைய காரணிகள். அந்த அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள், ஃபேஷன் டிசைனிங், இந்த ஜுவல்லரிஸ்லாம் விற்பாங்க. அதாவது அழகு ஜுவல்லரிஸ், தங்கம் வைரம் இல்லாம ஃபேஷன் ஜுவல்லரிஸ், அதை சேல் பண்ற பெண்கள், அவங்க மாதிரி ஏதாவது ஒருத்தர் உங்களுக்கு மணப்பெண்ணாக கிடைப்பார்கள். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை வாழ்த்து. நன்றி. இப்ப என்னன்னா, இவ்வளவு நேரம் எல்லாரும் எடுத்தாங்க, நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க எடுத்து நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு நான் எடுத்து நானே சொல்லணும்னா ஒரே ஒரு தான், பத்திரிக்கையே வச்சிடறேன். யாருக்கு பத்திரிக்கைன்னு சொல்லுங்க. மை எவ்ரிதிங். நான் சொன்னேனா? ஒய்ஃப் இல்லையா? டெலிகாஸ்ட் ஆகும் இதெல்லாம். ஐயோ ஐயோ, என் சிந்துவை தவிர இந்த உலகில் எனக்கு வேறு யாரும் இல்லை. இதற்கு இது பதில் இல்லையே, இது முன்னாடியே வரலையே அந்த பதில். நீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல பேசுறதெல்லாம் ஆன் ஸ்கிரீன்ல பேசிட்டீங்க. நானும் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கேன். இப்பதான் தங்கச்சிட்டு வேற உண்மையை வேற சொல்லிட்டேன், அவங்க வேற சிரிக்கிறாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு உங்க வாழ்க்கை திருமணம் மை எவ்ரிதிங் அப்படின்னு பார்த்தா, ஏன் இதை யாருமே எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஏன்னா இது ஒரு வேளை உள்ள இருந்ததுனால நீங்க எடுக்கலையா அப்படிங்கிறது. இந்த மை எவ்ரிதிங் தான் எனக்கு சிந்து கொடுக்கணும்னு ஆசை. ஆனா இது என் கண்டென்ட் இல்லை. இதுக்கு என் தங்கச்சி வருவா. என்னோட கண்டென்ட் 52 லெட்ரு, அதே லெட்ரு தான், இங்கேயும் லெட்ரு தான் வச்சிருக்காங்க. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். இல்லன்னா ஒண்ணுமே எழுதல. அதான் பாட்டாவே பாடிட்டேன். நான் இனிமே தான் எழுத போறேன் லவ் லெட்டர். எழுதினாலும் சிந்துவுக்கு புரிய போறது இல்லை. அதனால ஒன்று புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து எழுதுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் கேட்குறேன், தயவு செய்து எழுதுங்கள். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப் பண்ணுறது, இதெல்லாம் விட சந்தோஷம் என்ன தெரியுமா? இவரை வாழ்த்துறீங்க அப்படின்னா, சில பேர் இருக்கான் ஹெச்பிடி, ஆமாம் இவர் பெரிய வெங்காயம், இவருக்கு நின்று வாழ்த்துறதுக்கெல்லாம் இவருக்கு டைம் கிடையாது. ஹெச்பிடி அப்படிங்கிறது இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒருத்தரை மனசார வாழ்த்துங்க. என் அன்பு தங்கையே, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கணும், அண்ணனோட வாழ்த்துன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க. ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் லவ் பண்ணுறவங்கள்ட்ட உங்கள் லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். உங்கள் லவ்வை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண சொல்லாத காதல் சொர்க்கத்தில் சேராதுன்னா, அது சொல்லாத காதல் மட்டும் சொர்க்கத்தில் சேராது கிடையாது, சொல்லாத அன்பும் சொர்க்கத்தில் சேராது. நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கோம், அப்பப்போ பாராட்டிடணும். என் தளபதியே, என் சிங்கமே, என் தம்பியே, அப்பப்போ சொல்லிடணும். அப்போ தான் அவங்க மன சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த லெட்டரை நான் இந்த அவையின் முன்பு சிந்துவுக்கு டெடிகேட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வச்சு அதை எடுத்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அடுத்தபடியாக என்னன்னா, இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களோட ராசியை சொல்ல போகிறாங்க. அதுக்கு பொருத்தமான ராசி எது அப்படின்றத குருஜி சொல்லுவார். தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளம். இவ்வளோ நேரம் ஒவ்வொருத்தரும் எடுக்கிற பொருட்களை வச்சு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க ராசியை சொல்ல போகிறாங்க. அவங்களுக்கு எந்த ராசிக்காரர் வாழ்க்கை துணையாக வரப்போகிறாரு அண்ட் அவங்க லைஃப் அவரோட எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் இப்போ சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஓகே, யார் ஆரம்பிக்கிறீங்க? ராசியே தெரியலன்னா பிரச்சனையே இல்லை, நமக்கு பிபியே இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லை. அந்த மாதிரி தான் இதுவும்.
ராசி நட்சத்திரம் எல்லாம் பிபிமா விட்டுருங்க, பக்கத்தில் கொடுங்க. எனக்கு வந்து கடகராசி. கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு 7 சனி. அப்போ உங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு செட் ஆவாங்க. உங்களுக்கு மகரம் கும்பம் ரெண்டுத்துக்கும் சனி தான். மகர ராசிக்காரர்கள் மோஸ்ட்லி சூட் ஆவாங்க. நெக்ஸ்ட் எனக்கு வந்து விருச்சக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து 7 வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து ரிஷபராசி அல்லது துளாராசிக்காரர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைய பெரும் வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் சிரிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. ரைட்டு. நெக்ஸ்ட் மிதுன ராசிக்காரர்கள் 7 குரு என்பதால் தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் நீங்கள் சிரிக்கும் போதும் தெரிஞ்சு போச்சு. தனுசு ராசிக்காரர்களும் ஆனால் சொன்னீங்க பாருங்க ஆரம்பத்தில், ஜோ ஜோ ஜோப்பா நான் லவ்வே பண்ணல, நான் லவ்வே சொல்லவே இல்லையே. எங்க மாமியார் நாகம்மா மேல சத்தியம். சரி, அப்ப 7 தனுசும் மீனமும் உங்களுக்கு செட் ஆகும். நெக்ஸ்ட் சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் 7 சனி என்பதால் அதேதான் மகரம் மற்றும் கும்பம் உங்களுக்கு செட் ஆகும். இந்த சைடு கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சிம்மம் அல்லது மிதுனம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்மம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. பொதுவாக கும்பராசிக்கு 8 மிதுனம்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் மிதுனம் சிம்மம் ரெண்டுமே செட் ஆகும். நெக்ஸ்ட் தனுசு ராசி 7 மிதுன புதன் என்பதால் மிதுன ராசியை சேர்ந்தவர்களும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களும் உங்களுக்கு கணவனாக வருவதற்கான வாய்ப்பு. காதலன் வேணுமா கணவன் வேணுமா? காதலன் தான் வேணும். அப்படின்னா மிதுனம் போதும். கணவன் வேணும்னா கன்னி. தனுசு ராசி அதே தான், அவங்களுக்கு சொன்னதே தான். மிதுனமும் கன்னியும் உங்களுக்கு செட் ஆகும். நெக்ஸ்ட் சிம்மம். காதலன் வேணுமா கணவன் வேணுமா? கணவன் காதலனாக வேண்டும். கணவன் காதலனாக. அப்ப காதலனே கணவனாக வேண்டும்ங்கிற பாலிசிலாம் இங்க யாருக்கும் இல்லை, அப்படித்தானே? சரி, ரைட். உங்களுக்கும் மகரம் கும்பம் ரெண்டும் செட் ஆகும். நெக்ஸ்ட் மகர ராசி. அன்பு தம்பி, இவருக்காக ஒரு கவிதை சொல்லாமல் போயிட்டேன். ஸோ 7 சந்திரன் என்பதால் கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு செட் ஆகும். மீன ராசிக்காரர்கள் என்னோட ராசி. நீங்கள் மீனராசிக்காரர்களுக்கு 7 கன்னி என்பதால் கன்னி ராசியும் மிதுன ராசியும் உங்களுக்கு செட் ஆகும். விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசி யாருப்பா? உங்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்கள். இப்போதான் சொன்னேன், ரிஷபராசியை சேர்ந்தவர்களும் துளாராசியை சேர்ந்தவர்களும் உங்களுக்கு கணவராக. இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? அல்லது மனைவியாக. சாரிப்பா, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். ஓகே, ஸ்டாப் பண்ணிருங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அருமையாக கூறினீர்கள். விளையாட்டுக்கு சொன்னேன். நம்ம ஆங்கர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நான் என் ராசி சொல்லட்டா? கும்பராசி. நான் மீன ராசி. எங்க 2 பேருக்கும் 10 பொருத்தமும் பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு போறீங்க. இல்ல ஒண்ணு இல்ல சொன்னேன். இல்ல புரியல எனக்கு. எமோஷன்ல சொல்லிட்டேன். ஓகே, உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் செட் ஆவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்கள் கூட ரொம்ப ஒரு ஜோதிடராக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் உட்காந்து எங்கள் கூட இவ்வளோ நேரம் நீங்கள் ஜாலியாக பேசுனீங்க. இங்கேருந்து எல்லாருக்குமே அந்த காதலர் தினம்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக முழுமையாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் நிறையா விஷயங்கள் பேசுனீங்க. இல்லை, ஒரு விஷயம் நான் அதில் சொல்ல விட்டுட்டேன். ஐம் சாரி. என்ன சொல்ல வரேன்னா, காதலர் தினம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமானது மட்டும் அல்ல. தயவு செஞ்சு அந்த தாட்லேருந்து வெளியே வாங்க. காதலர் தினத்தை ரகசியமாக பச்சை கலர் சட்டை போட்டால் ஓகே, மஞ்சள் கலர் சட்டை போட்டால் ப்ராக்ரெஸ்ஸு என்னமோலாம் சொல்லுவீங்களே, அதெல்லாம் விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் 1970s கான்செப்ட்டு. அம்மாவுக்கு லவ் சொல்லுங்கள், அப்பாவுக்கு லவ் யூ சொல்லுங்கள், அண்ணாவுக்கு லவ் யூ சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப பழகின உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட லவ் யூ சொல்லுங்கள். லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை இந்த ஷோ மூலிமா, இந்த ராணி சேனல் மூலிமா மக்களுக்கு சொல்லிக்கிறேன். லவ் யூ என்றால் உன்னை நான் விரும்புகிறேன் என்று மட்டுமே பொருள். உன்னை நான் காதலிக்கிறேன்னு ஏதோ ஒரு லூசுப்பைய சொல்லி வச்சுட்டான். அது காதலிக்கிறேன் அல்ல, உன்னை நான் விரும்புகிறேன். நன்றி. உன்னை நான்
Thank you so much. Thank you so much. Thank you so much for this wonderful reward. Love you, அப்பா. சூப்பர் 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 சூப்பர். என் மகளே, ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உன்னை வாழ்த்துகிறது. லவ் யூ அப்பா. என் மகளே, ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உன்னையும் ஆசீர்வதிக்கிறது. மிகுந்த நன்றிகள். இவ்வளவு நேரம் என்னோடு நீங்கள் இருந்தமைக்கு. உங்களோடலாம் பயணிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இளமையாகவும் உணர்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த ராணி சேனலுக்கு என்னுடைய நன்றிகளும் மதிப்பும். நன்றி. இந்த ஆஸ்ட்ரோ காதல் ஷோ வந்து எல்லாரும் ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் பல ஷோக்களில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from VJ Jay.